ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ओम प्रसीद विश्वेश्वरि विश्व प्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो इंदु विशदः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ओम श्री सद्गुरु परमात्मने नमः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 86வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ அபோகவதிகாயை நமஹ. அபோகவதிகாயை நமஹ. போகம் அப்படின்னா எல்லாத்தையும் உட்கொள்கிறது, எல்லாத்தையும் சாப்பிடுறது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. அபோகா அப்படின்னா போகத்திலும் கொஞ்சம் கூட விருப்பம் காட்டாத ஒரு நிலை, ஒரு சன்னியாசி நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். தனக்கு எதுவும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ஆசை இல்லாத ஒரு நிலை அப்படின்லாம் அபோகத்துக்கு சொல்றது. அபோகவதி ஸ்தோத்திரத்துடைய பலஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா, பிசாசுக்களை ஓட்டுவதற்காக பலவிதமான பிசாசுக்கள் இருக்கு. நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி எபிசோடு போட்டிருந்தேன், பூதம் பிரேதம் பிசாசம் அப்படின்னு. கேட்காதவங்க எல்லாம் இதே பராசக்தி ஃபேமிலி யூடியூப்ல அவங்களுக்கு கேட்கலாம். பூதம் என்பது அந்த பூதங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா பரமேஸ்வரன். பிரேதங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு. பிசாசுக்கள் எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா காளி. பூத பிரேத பிசாசம் அப்படின்னா சிவபெருமான், மகாவிஷ்ணு, மகாகாளி. இவங்க 3 பேரும் தான் இந்த 3 வாயு ரூபத்தில் இருக்கிறதான ஜீவாத்மாக்களுடைய ஒரு நிலை. இந்த ஜீவாத்மாக்களுக்கு உடம்பில்லை, ஆனா தாகம், பசி, பொறாமை, குருஷ்டு, காமக்ரோத, லோப, மோகம், வாத்சல்யம் அப்படிங்கிறதான இந்த எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்டாகும். மரணம் துர்மரணமாக இருந்தா துர்மரணத்துக்கு காரணமாக இருந்ததான ஆளிடமோ நேரத்திடமோ பொருளிடமோ அவங்களுக்கு கோபதாபங்கள் இருக்கும். ரிவெஞ்சிங் ஆட்டிடியூடு, பயங்கரமான ரிவெஞ்ச் பண்றதுக்குள்ளதான ஆட்டிடியூடு இந்த ஜீவாத்மாக்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு என்ன இல்லை உடம்புல அப்படின்னா பிராணசக்தி இல்லை. பிராணம் இருந்தாதான் ஜீவன் இருக்கும், ஜீவன் இருந்தாதான் உடம்பு இருக்கும், உடம்பு இருந்தாதான் செயல்பாடுல நம்மளை திணிச்சுக்க முடியும். ஆகவே கொடூரமான பிசாசுக்கள் எல்லாம் விரட்டி ஓட வைக்கிறதுக்கு காளியினுடைய உதவிதான் தேவை. காளிதான் இவர்களுக்கெல்லாம் இன்சார்ஜாக இருக்கக்கூடியவள். சங்கல்பம் பிசாஜபாதா நிவர்த்தியர்த்தம் ஷட் அசீதி ஸ்தோத்திரம் ஜெபேது. இந்த ஸ்தோத்திரத்துல எதை வியாக்கியானம் செய்கிறார் பகவத் பாதர் அப்படின்னு பார்க்கிறோம்னா, பராசக்தியினுடைய திருவடிகளின் மகிமையை தான் சொல்லுகிறார். அம்பாளுடைய திருவடிகளுக்கு தான் நிறைய ஸ்லோகங்களை பகவத் பாதர் திரும்ப 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 வர்ணிக்கிறார். அனைத்து தெய்வங்களுடைய மகாத்மியமும் திருவடிகள் தான். அந்த திருவடிகளை எட்டுவதற்காகத்தான் மனித ஜென்மாக்கள்ல நாம் முயற்சி செய்கிறோம். மனிதர்களுக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான மற்ற சிருஷ்டிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்களுக்கு யாருக்குமே அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட ஒரு கர்மத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது, நினைச்சு பார்க்கவும் முடியாது. மனிதன் ஒருவனுக்கு மட்டுமே தான் எதற்காக பிறந்திருக்கோம், தன்னுடைய பிறவியினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு பரமாத்மா அப்படிங்கிறதான ஒரு தத்துவம் இருக்கு. அதுதான் நம்மளுடைய பிறவிக்கும் காரணம். அந்த பரமாத்மாவான தன்னுடைய மாதாபிதாவான அந்த இறை சக்தியிடமே நாம் திரும்பி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணத்தோட வாழ்க்கையை நடத்துவது மனித குலம் ஒன்று மட்டுமே தான். எல்லா மனிதர்களுக்கும் இது கிடையாது. பாரத தேசத்துல முக்கியமான 6 தரிசனங்கள் இருக்கு. அதுல ஒரு தரிசனம் சாவக தரிசனம். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கணாபத்தியம், கார்த்திகேயம், சௌரம் அப்படிங்கிறதான அது மாதிரியே பௌத்த, ஜெயினம், அப்புறம் இந்த சார்வக சித்தாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சார்வக சித்தாந்தத்தில் ஒரே ஒரு கொள்கை தான் அவர்களுக்கும் பிரமாணம். பிரத்யக்ஷம் எதுவோ அது மட்டும்தான் அவங்க பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள். கண்ணுக்கு முன்னாடி பார்த்து தாக்கக்கூடியதான பொருள்களை மட்டும்தான் அவர்கள் பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள். அவளை பொறுத்த வரைக்கும் அக்னி, வாயு, ஜலம், பூமி இப்படி கொள்கைகள்ல மாற்றங்கள் இருக்கு. அவங்களுக்கு தெய்வம்ங்கிறது ஒன்று கிடையாது, இறைவன் பரமாத்மா அப்படிங்கிறதான ஒரு கான்செப்ட் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதான ஒரு கான்சியஸ்னஸ், அவேர்னஸ், அறிவு, இல்லை உணர்ச்சி, இதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வம். தெய்வங்கிறதான கான்செப்ட்ல அவ நம்புகிறது இல்லை.
அப்ப என்ன சொல்லுவா அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியாத எதையுமே அவ ஒத்துக்க மாட்டேங்கிறான். அது ஒன்றும் இல்லை அவளை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு ஜென்மா ஒரு ஜென்மாதான் உள்ளது. இந்த உடம்பு தான் இந்த சர்வஸ்வம். இது பல மதங்களும் இதே மாதிரி பிரச்சாரம் பண்றது உண்டு. அதுலேயே தெரிஞ்சு போறது அவங்களுடைய டெப்த் எவ்வளவு இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு. எனிவே, அப்படி பிசாசுக்களுக்கும் பிரேதங்களுக்கும் பூதங்களுக்கும் எல்லாம் உடம்பு கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா பிராணசக்தி தேவை. அந்த பிராணசக்தியை எப்படியாவது நாட வேண்டும் என்பதற்காக அவங்க இந்த பூமிக்கு அடியிலிருந்து மேலே வந்து, இந்த பாதாள உலகங்களிலிருந்து மேலே வந்து மற்ற இனங்களை உபத்திரவம் செய்வார்கள். அவங்களுடைய பிராணனை ஹானி செய்வார்கள். அவங்களுக்கு அதுதான் பக்ஷணம், அதுதான் அவங்களுடைய சாப்பாடு. ஆகவே பகவத்வா ரொம்ப பார்த்துக்கிட்டு போட்டிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மத்தையும் இதுக்குரியதான பலனையும் தேவதையும் எல்லாமே. ஜபிக்க வேண்டியதான வழிமுறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 21 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி வருத்திக் கொள்ள வேண்டும். அப்படியானால் எப்பேற்பட்டதான பிசாசுக்களினுடைய உபதிரவங்களிலிருந்தும் அவர்களுக்கு திராணம் செய்ய முடியும், அவர்களுக்கு தப்பிச்சுக் கொள்ள முடியும், ஓட 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 விரட்ட முடியும் இந்த பிசாசுக்கள் அப்படின்னு. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி வருத்திக் கொள்ளலாம். அல்லது இந்த மந்திரத்தை ஒரு கும்பம் அல்லது ஒரு டம்ளரில் தண்ணியை நிரப்பி அதுல தர்ப்பப்புல்லால அந்த ஜலத்தை தொட்டுக்கிண்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்து அந்த ஜலத்தால் அபிஷேகம் செஞ்சாலும் அவர்களை பிடித்திருக்கக்கூடியதான பீடை, பிசாச்சு, பில்லி சூன்யம், பொறாமை, ஆவிகளுடைய தாக்கல், இப்பேற்பட்டதான எந்த நோயினால் அவஸ்தப்படக்கூடியவர்களுக்கும் உன்னதமான வாழ்வு ஏற்படும். அம்பாள் அவர்களை காப்பாற்றுவாள் அப்படிங்கிறதான ஒரு வலசுரையை தான் கொடுத்திருக்கார். நிவேத்தியம் பால் பாயசம், வாழைப்பழம், தேங்காய் போன்றதான தாம்பூலங்கள். இதற்குரியதான சக்கரம் சதுராகிருதியான சக்கரம். இது ஹொரிசோண்டல் சதுராகிருதி, கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள். அந்த சக்கரத்துக்குள்ள எம் 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 அப்படின்னு 3 தடவை பீஜாட்சர மந்திரத்தை மேலிருந்து கீழ் எழுதிட்டு வரணும். எம் வாயு தத்வாத்மனே நமஹா ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹா தூபம் சந்தர்ஷயாமி ஆக்ராபயாமி கல்பயாமி அப்படின்னு பஞ்சோபச்சார பூஜைகள் நாம் சொல்லுகிறோம். இங்க உபயோகப்படுத்தி இருக்கிறதான பீஜாட்சர மந்திரம் எம். எம் என்பது வாயு தத்துவம் வடிவமானது, ஆவி ரூபமானது. அதனால முன்னாடி சொன்னேன் நான், பகவத்பாதர் பிசாசுக்களுக்கு அவங்களுடைய பாதையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை உருவாக்கி கொடுத்திருக்காரு. அப்படின்னா அதுக்குரியதான பர்ஃபெக்ட் பீஜாட்சர மந்திரத்தை போட்டு சக்கரத்தை உருவாக்கி இருக்கார். இந்த எம் அப்படிங்கிறதான அந்த வாயு, தூம்ரம், அந்த சாம்பிராணி, அஷ்டமங்கல பொருட்களை போட்டு புகையை வச்சு இறைவனுக்கு பஞ்சோபச்சார பூஜையில செய்யக்கூடியதான ஒரு உபச்சாரம். அதுதான் இந்த தூபம் காட்டுற வழக்கம். இந்த தூபத்தினுடைய புகையினால அந்த இடத்துல இருக்கிறதான புகை வடிவத்தில் இருக்கிறதான அனைத்து விதமான தீய சக்திகளும் ஓடிவிடும். அதற்குத்தான் இந்த சாம்பிராணி புகையை போடுறாரு. சாதாரணமாக சந்தி நேரங்களில் தான் இந்த சாம்பிராணி புகை போடுற வழக்கம். இதுல கொசு கூட ஓடி போயிடும். இப்படி நமக்கு வரக்கூடியதான பாதைகள் இந்த தூம்ர ரூபத்தில், அதாவது புகை வடிவத்தில் வருது. அதை ஓட்டுவதற்காக அந்த புகையவே உபயோகப்படுத்தி கொண்டு அந்த நற்குணம் இருக்கக்கூடியதான புகை இது. அந்த தூபத்தை காட்டி பஞ்சோபச்சார பூஜை ரொம்ப முக்கியமான ஒரு உபச்சாரம். இதற்கு முன்னாடி ஸ்லோகத்துல ரம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை உபயோகப்படுத்தினார். ரம் அக்னி தத்வாத்மிகாயை ஸ்ரீ லலிதாம்பிகாயை தீபம் சந்தர்ஷயாமி. அது நெருப்புனால தீபம் வழியாக, இது புகை வழியாக. பஞ்சோபச்சாரத்தில் 2வது உபச்சாரமானது. இப்படி பிசாசுக்களிடம் இருந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்கக்கூடியதான ஒரு உத்தமமான ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்ன சொல்றது பார்ப்போம். மிருஷா கிருத்வா கோத்ரஸ்கலனம் அத வைலக்ஷண மிதம் லலாடே பர்த்தாரம் சரண கமலே தாடயதி தே சிராது அந்தஹ சல்யம் தகனகிருதம் உன்மீலிதவதா துலாகோடீக்வாணைஹி கிலிகிலிதம் ஈசான திபுனா. மிருஷா கிருத்வா கோத்ர ஸ்கலனம வைலக்ஷணமிதம் லலாடே வர்த்தாரம் சரணகமலே தாடயதிதே சிதாதந்தஹ சல்யம் தகனகிருதமுன்மீலிதவதா துலாகோடீக்வாணைஹி கிலிகிலித ஈசான ரிபுனா. அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிட்டோமானா நிறைய பேருக்கு லைஃப்ல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் தோணும். எஸ்பெஷலி சிவபக்தர்கள், சிவ உபாசனை செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம்
இந்த ஆதிசங்கர பகவத்பாதருக்கு ஏதாவது தலைக்கு கோளாறு இருக்கா அப்படின்னு சொல்லுவான். அப்பேற்பட்டதான ஒரு ஸ்லோகம். ஆனா ரொம்ப பக்தி சுவாரஸ்யத்தோட இதுல இருக்கிறதான அந்தரார்த்தத்தை புரிஞ்சுண்டு இதை கிரகணம் செய்தோமானா இந்த ஸ்தோத்திரத்தில் அபரிவிதமான சத்பலனை கொடுக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனோமானா, பெற்றோர்களுக்கு குழந்தைகள் ஈவன் அப் டு தி ஏஜ் ஆஃப் 8, 10, 10 வயசு வரைக்கும் கூட அந்த குழந்தைகளை வந்து தங்களுடைய உடம்புக்கு மேல படுக்க போடுறார்கள், திரும்பி படுக்க போடுறார்கள். அவர்களுடைய பாதம் நம்மளுடைய நெத்தியில, தலையில, காதுல, மூக்குல, வாயில, கழுத்துல, நெஞ்சில இங்க எல்லாம் பட்டு உதைக்கிறது. ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா சிறு குழந்தைகள். இப்பத்த குழந்தைகள்லாம் அப்நார்மல் சைஸ் ஆனதுனால மேல போட்டா போய் சேர்ந்துருவாரோட, அது சரி வராது. ஆனா யதார்த்தமான அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒரு குழந்தை வந்து பிதாவினுடைய அல்லது மாதாவினுடைய மேல கையை கால தூக்கி போடவில்லை செஞ்சோம்னா அதுல ஒரு சுகத்தை நாம் அனுபவிக்குமே தவிர அந்த குழந்தைய நமக்கு கோபம் வரது கிடையாது. இங்க அப்படி கிடையாது. இங்க வேறொரு விதமாக பகவத்பாதர் போட்டு பார்க்கிறார். இதுல 2 பேர் ரொம்ப முக்கியமான பாத்திரங்கள். ஒன்னு பரமசிவன், ஈசானன் அப்படின்னு அந்த இறைவனுக்கு பேரு. ஒன்னு பரமசிவன், இரண்டாவது மன்மதன். மன்மதன் வந்து அம்பாளுடைய உடம்புக்குள்ளே லயமாகி விட்டார். அம்பாளுடைய பாதி செயலும் மன்மதன் வழியாக தான் நடக்கிறது. அல்லது மன்மதனை வந்து அம்பாள் உபயோகப்படுத்திக் கொள்கிறார். அதுல மன்மதனுக்கு வந்து ரொம்ப பெருமை, சந்தோஷம் வேற. என்னுடைய இந்த ஜென்மா அம்பாளுக்கு உபகாரமாகி விட்டதே அப்படின்னு இது வரிசை நம்ம பலவிதமாக படிச்சுட்டு வந்தோம். சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, மிருஷா கிருத்வா கோத்திரஸ்கலனம், ரொம்ப குயிக்கா சடனா பரமேஸ்வரன் வந்து ஒரு அந்நிய ஸ்திரீயினுடைய பெயரை சொல்லிவிட்டார். இதனுடைய சுருக்கமான அர்த்தத்தை நாம் எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, பரமசிவன் அம்பாளுடைய பாதத்தை தன்னுடைய நெற்றியில தன்னுடைய சிரஸ்ல பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். எப்படி கன்வின்ஸ் பண்ணினாலும் பராசக்தி ஒரு நாளைக்கும் அந்த இறைவனுடைய திருமுகத்துல தன்னுடைய பாதத்தை கொண்டு வைக்க போறதில்லை. எவ்வளவு ஐசி வச்சு பேசினாலும் காரியம் நடக்காது. ஒரு நல்ல விதத்துல சொன்னாலும் இதை செய்யக்கூடியதான தாயார் கிடையாது பராசக்தி. பதுபிரதியான மகா திரிபுர சுந்தரி. சிவனுடைய பெயரை சொன்னாலே உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்திருக்கக்கூடியவள். பதியின் நாமத்தை கேட்பதனாலேயே இருந்த இடத்துல நமஸ்காரம் செய்து முட்டி பூராவும் பலமாகி விட்டது. அப்படி இதுக்கு முன்னேற்ற சோகமன் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாம. அப்பேற்பட்டதான் ஒரு பதிவிரதையான அந்த ஸ்திரீயினுடைய பாதங்கள் எப்படி பரமேஸ்வரனுடைய திருமுகத்துல அதுவும் நெற்றிக்கண்ணல பதிக்க முடியும்? இது ஒரு பெரிய சங்கடகரமான ஒரு விஷயம். இந்த ஒரு சிச்சுவேஷனை சிவனுக்கு கிரியேட் பண்ணி ஆக வேண்டும். பகவான் விரும்பிட்டார். அம்பாளுடைய இந்த பாதத்தினுடைய உதை யாருக்கெல்லாமோ கிடைச்சிருக்கு, யாரையெல்லாமோ துவம்சம் பண்ணியிருக்கா. அது போலவே தன்னுடைய இதயத்துல பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒரு தடவை முடிச்சுட்டு அந்த காரியம் நடந்து விடும். இந்த சேத்திரத்னங்கிறதான கலந்து இருந்திருக்கேன் இல்லவா, காளியாக அம்பாள் சும்ப நிசும்ப மர்தன வேளையில அந்த காளியினுடைய கோபதாபங்களை அடக்குவதற்காக பிரம்மாதிகள் விஷ்ணு போன்றதான் எல்லாருமா சேர்ந்து பரமசிவனிடம் பிரார்த்தனை செஞ்சதுனால பரமசிவன் ஒரு குழந்தை வடிவமால படுத்து சேத்திரட்டன்கிறதான பெயர்ல அங்க படுக்கிறார். காளியினுடைய பாதம் தன்னுடைய சிரஸ்ல பட்டதும் கட்டியா அந்த பாதத்தை பிடிச்சிட்டு ஆஹா நான் என்னுடைய ஜென்மசாபலத்தை அடைந்து விட்டேன் அப்படின்னு விரும்பினார். இதற்கடுத்ததாக இனி ஒரு கதையில வந்து பரமேஸ்வரனை தன்னுடைய குழந்தையாக பாவனை பண்ணிட்டு அம்பாள் ஸ்தன்யத்தை ஊட்டுகிறாள். தாராதேவிங்கிறதான பெயர்ல தெரியப்படுகிறது. தசமகாவித்யால வந்து தாராதேவி ரொம்ப முக்கியமானவள். ஆகவே பரமேஸ்வரனுக்கு மனசுல இந்த எண்ணம் வந்து விட்டது, எப்படியாவது இந்த அம்பாளுடைய பாத பங்கஜங்களை என்னுடைய நெற்றியில பதிக்க வைக்க வேண்டும், என்னுடைய கண்ணுல பதிக்க வைக்க வேண்டும். இதுக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. ஒரு பிளான் கிடைச்சது அவருக்கு, ஐடியா என்ன அப்படின்னா, நாம வந்து வேற ஒரு பெண்ணை காதலிப்பது போல் அபிநயம் செய்வோம். இது வழியாக மாயா கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் போட்டு சக்தியினுடைய மனசை வந்து ஒரு நிமிஷ நேரத்துக்கு தன் கண்ட்ரோல்ல இருந்து மாற்றத்துக்குள்ளதான வழியை உருவாக்க வழி பண்ணுவோம் அப்படின்னு பரமசிவன் ஆசைப்பட்டார். அதுக்கேற்றபடி பகவத்பாதர் சொல்றார், தாயே பராசக்தி மகா திரிபுர சுந்தரி, உன்னுடைய திருவடிகளால் உதைக்கப்பட்டதான பரமேஸ்வரன் என்ன விரும்பினார் அப்படின்னா, அம்பாளுடைய பாதம் எப்படியாவது தன்னுடைய நெற்றியில பட வேண்டும், தன்னுடைய லலாடத்துல பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அந்த ஆசை எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்றார், என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா, தான் வேறொரு பெண்ணை காதலிப்பது போலவும் அந்த பெண்ணினுடைய திருநாமத்தை அம்பாளிடம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி பராசக்தியான பார்வதி தேவி அழைக்கிறார். இனி என்ன வேணும், கலகத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வேற என்ன வேணும்? இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது உலகத்துல. இது வந்து அன்னைக்கே பரமேஸ்வரன் பண்ணப்பட்ட வேலை. அதுல அம்பாளுக்கு சட்டுன்னு கோபம் வருது, தன்னுடைய கண்ட்ரோல் விட்டு போறதான ஒரு கோபம். அதனால சொல்றார் கோத்திரஸ்கலனம், அந்த வேறொரு பெண்ணினுடைய நாமத்தை சொல்லி அம்பாளை அழைத்த உடனே அம்பாளுக்கு கோபம் வருது. அத வைலட்சணமிதம், அதுக்கு என்ன பண்றாரு, சொல்லி முடிச்சதும் ஓ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையை காட்டக்கூடியதான லஜ்ஜாபாவ பரமேஸ்வரன் தலையை குனிஞ்சு தன்னுடைய லஜ்ஜாபாவத்தை காட்டுறார். ஓ தெரியாம சொல்லிட்டோமே, இவருக்கு தெரிஞ்சு போயிடுத்தே நம்மளுடைய காதலை பத்தி அப்படிங்கிறதான அந்த பாவத்தை, அபிநயத்தை வந்து அபிநய சக்கரவர்த்தி அல்வா அவர்கள்
நாட்டிய சக்கரவர்த்தி இல்லவா அவர், எதுத பண்ண முடியாது பரமேஸ்வரனால. இதை சொல்லி உடனடியாகவே மாயாதேவி கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, எப்படியாவது அம்பாளுக்கு கோபம் வந்து அம்பாளுடைய பாத பங்கஜங்களால என்னுடைய நெற்றியில ஓங்கி ஒரு உத போடணும், அதுக்கு நீதான் வழி பண்ணணும் அப்படின்னு. பாத கமலம் அப்படின்னு சொல்றோம். கமலம் என்றாலே பிரம்மம் என்றுதான் அர்த்தம் உண்டு. கா அப்படின்னாலே பிரம்மா. முருகா கேள்விப்பட்டிருப்பேன் ஒரு திருநாமம். அதுல மூ வந்து விஷ்ணு பகவான், ரூ வந்து ருத்ர பகவான், கா வந்து பிரம்மதேவன். அப்படி முருகா அப்படின்னா திருமூர்த்திகளையும் ஒரே நேரத்தில் கூப்பிடுற நாமம் சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கு. இந்த நாமங்களை எல்லாம் சொன்னா இந்த திருமூர்த்திகளோட நாமத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் சக்திகள். பிரம்மதேவனுடைய நாக்கிலையும் விஷ்ணு பகவானுடைய இதயத்திலையும் ருத்ரனுடைய பாதி உடம்பிலையும் இருக்கக்கூடியதான சக்திகள். இவங்க 6 பேரும் சச்சக்ரோ பரிசம்ஸ்திதாயினும் 6 சக்திகளையும் ஒரே நேரத்தில் சொன்னதான ஷடானனான சரவணபபா அப்படிங்கிறதான முருகப்பெருமானுடைய நாமத்தில் இருக்கு. இந்த திருநெற்றியில வந்து எப்படியாவதும் அம்பாளுடைய கோபதாபத்தினால, அம்பாள் பாதபங்கத்தினால தனக்கு ஒரு உத கிடைக்க வேண்டும் அப்படின்னு பகவான் ஆசைப்பட்டார். அதுதான் நடந்து விட்டதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் பகவத் பாதர். லலாடே பர்த்தாரம், உன்னுடைய பர்த்தாவான பரமேஸ்வரனுடைய நெற்றியில, லலாடம் அப்படின்னா நெற்றி, சரணகமலே தாடயதி, தாடயதி அப்படின்னா ஓங்கி கொடுக்கிற ஒரு உதை. சரணகமலே, உன்னுடைய சரணம் அப்படிங்கிறதான கமலம், கமலம்ங்கிறதான சரணம், சரணம் அப்படிங்கிறதான கமலம். அம்பாளுடைய பாதபங்கங்கள் தான் இந்த பிரம்மம் அப்படிங்கிறதான பிரம்மாண்ட சுரூபமான மகத்துவம். அதுபோலவே கமலஸ்வரூபமான சேற்றுல வளர்கின்றதான தாமரை தண்டு மேல வந்ததுக்கு அப்புறமா அதுல தாமரை பூவாக பூக்கிறது. கீழே இருக்கிறதான சேரும் செளியுமாக இருக்கிறது நம்மளுடைய மனம், நம்மளுடைய உடம்பு. இது பூராவும் பலவிதமான கர்மமலம், அஜ்ஞான மலம், பலவிதமான மலங்களால உருவாக்கப்பட்டது இந்த உடம்பு. உடம்பு பூராவும் மலம் தான் இருக்கு. அந்த இதயபத்மத்துக்குள்ள தாமரை போல விடருகின்றதான இறைவனுடைய சைதன்யம், சூரியன் எப்படி உத்தத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதாயே நமஹ லலிதசஹஸ்ரம் சொல்ற மாதிரி தாமரை வந்து மேல விழுந்து சூரிய பிரகாசத்தினுடைய உதவியினால அது விழுந்து பெருசா நல்ல மலராக வளர்ந்து வாசனையினாலையும் அழகுனாலையும் சௌரபியத்தினாலையும் வர்ணத்தினாலையும் சோபிதமானது தாமரை. பிரம்மாண்டம் அப்படிதான். ஹிரண்ய கர்ப்ப ரூபம் அப்படின்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பமான அந்த பிரம்மன் தான் சக்தியினுடைய பாதபங்கஜங்கள். அப்பேற்பட்டதான அந்த பாதபங்கஜங்கள் எப்படியாவது தன்னுடைய லலாடத்துல பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ட பரமேஸ்வரனுக்கு தேச்சிராது அந்தக சல்யம், சிவனுடைய கோபாக்னியினால தகிக்கப்பட்டவன் மன்மதன். மன்மதனுக்கு வந்து பரமேஸ்வரன் தன்னுடைய நெற்றிக்கண்ணனால வெப்பத்தை, நெருப்பை உருவாக்கி அது வழியாக அவனுடைய உடம்பை சாம்பலாக்கி விட்டார். அன்றையிலிருந்தே மன்மதனுக்கு வந்து சிவனிடம் கோபமும் உண்டு, அதே நேரத்தில் பக்தியும் பயமும் உண்டு. பயத்தினால்தான் அம்பாளுடைய தொப்புள் கொடு வழியாக உள்ள போந்து விட்டார். இது நமக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கத்துட்டோம். பாதங்களை வந்து தன்னுடைய அம்பு வைக்கிற பையாக உபயோகப்படுத்துகிறார். பாதங்கள் இருக்கக்கூடிய தன் விரல்களை வந்து தன்னுடைய பஞ்ச புஷ்பபானங்களாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார். இப்படி அம்பாளுடைய உடம்பு பூராவுமே மன்மத சுரூபமாகி விடுகிறது. அந்த மன்மதன் இப்போ எல்லாருக்கும் ஒரு டைம் வரும்னு சொல்ற மாதிரி பரமேஸ்வரன் மனசினால வேண்டிக்கிறதும், அதே நேரத்தில் மன்மதனுக்கு தன்னுடைய இந்த உள்ள இருக்கக்கூடியதான இந்த கோபம் அதை வந்து திருப்பி வீட்டுறதுக்குள்ளான ஒரு சந்தர்ப்பம், சமயம் கிடைச்சா மாதிரி சந்தோஷப்பட்டு ஆசைப்படுகிறார். அந்தக சல்யம், சிவனுடைய அந்த கோபாக்னியினால வசமாக்கப்பட்டதான தகனகிருதம், உள்ளே இருக்கக்கூடியதான அந்த வைராக்கிய புத்தி, ஏன்னா அந்த ஒரு வைரம், அந்த கோபம். உன்னீலீதவதா, இந்த இடத்துல கரெக்டாக பிரயோகம் பண்ண முடிஞ்சது அந்த மன்மதனால. எந்த செயல்னால அப்படின்னா துலாகோடிக்வானைஹி, அம்பாளுடைய இந்த பாதத்தை அம்பாள் இது கேட்டு கோபம் வந்து என்ன பண்றா அப்படின்னா ஒரு நிமிஷ நேரத்துல தன்னையே மறந்து அம்பாள் தன்னுடைய பாதத்தால எட்டி உதைக்கிறா பரமேஸ்வரனுடைய லலாடத்துல. அங்க நெற்று கண்ணு இருக்கிறது, அதுலயும் படுகிறது. அது கேட்டா மாதிரியே பரமசிவனும் லஜ்ஜாபாவத்தோட தலையை குனிச்சு நிற்கிறார். இதை வந்து மன்மதன் பார்த்துட்டார். அவ்வளவுதான். பரம சந்தோஷம் ஐயாவுக்கு. என்னால எப்படி ஏறி அடிக்க முடியாது, யாராலையாவது அடிக்க முடியுமா அவளை உற்சாகப்படுத்தி விடுறது நமக்கு ஒரு கோழைகள் அப்படித்தானே பண்ணுவா. எப்பவுமே சண்டை போடுற டைம்ல சொல்லுவா சின்ன பசங்க, என்னால அடிக்க முடியாது, என்னோட அண்ணாவை கூட்ட வந்து அடிக்க வரேன் பாரு அப்படின்னு. அது மாதிரி மன்மதனால ஒன்றும் பண்ண முடியாது. மன்மதன் நினைச்சு பார்த்தா கூட இனிமே நினைக்க முடியாத லெவலில் இருக்காங்க, அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. அப்போ அம்பாளுடைய பாதபங்கங்களை பரமேஸ்வரனுடைய லலாடத்துல வந்து ஒரு எட்டி உதைக்கிற நேரத்துல அந்த பாதங்கள்ல வந்து பதாங்குலியம், பாதசரம் போன்றதான அணிகலங்கள் எல்லாம் போட்டிக் கொண்டிருக்காள். சிஜ்ஞான மணிமஞ்சீர ரஞ்சித ஸ்ரீபதாம்புஜாயே நமஹா. அந்த அம்பாளுடைய பாதபங்கஜம் என்பது என்ன அப்படின்னா ஞான வடிவம் தான் அம்பாளுடைய பாதபங்கஜம். மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜாயே நமஹா. மணிகளால உண்டாக்கப்பட்டதான அம்பாளுடைய அந்த பாதஸ்வரத்திலிருந்து துவனிகள் உற்பத்தி ஆகிறது. அந்த பாதங்களை நீக்குகின்ற நேரத்துல, அசைக்கின்ற நேரத்துல
அப்ப இந்த எட்டி ஒதிக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா துலா கோடி குவானைகி கிளி கிளிதம், கிளி கிளி அப்படிங்கிறதான ஒலியை உருவாக்குறது, சத்தத்தை உருவாக்குறது. அந்த சத்தத்தை மன்மதன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, அல்ல மன்மதன் அதை எப்படி வாங்கிக் கொள்கிறான் அப்படின்னா, தன்னுடைய ஜெயமாக தான் வெற்றி அடைந்தேன் அப்படிங்கிறதான ஜெயசூச்சகம் அப்படின்னு பேரு. கிளி கிலா அப்படிங்கிறதான அந்த சத்தத்தை மன்மதன் ஜெய ஜெயா அப்படின்னு எடுத்துக்கிறார். ஈசான ரிபுனாகா, மன்மதனால எப்படி வாங்கிக் கொள்ள முடிஞ்சது இந்த துவனியை பாதஸ்வரத்திலிருந்து வரக்கூடியதான அந்த துவனி, கிளி கிளி அப்படிங்கிற வரக்கூடியதான அந்த துவனியை மன்மதன் ஜெய ஜெயா, நான் ஜெயித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் அப்படின்னு பகவத் பாதர் உபமம் நிற்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை மன்மதன் கேட்டு நான் ஜெயித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன் என்று நினைத்துக் கொள்வானோ அப்படிங்கிறதான ஒரு சந்தேகக்குறியான ஒரு கேள்வியை பகவத் பாதர் அம்பாளிடம் எடுத்து வைக்கிறார். அம்பாள் ஒரு தடவை காளியாக பரமேஸ்வரனுடைய இதய பத்மத்துல தன்னுடைய பாதங்களை வச்சதுக்கே நாக்க கடிச்சு நிற்கிறா. அப்படியே அம்பாள் அங்க லஜ்ஜாபாவத்தை காட்டுகிறாள். தெரியாதனமா பண்ணிட்டோமே இவ்வளவு பெரிய மகா கோர பாவத்தை அப்படின்னு. அந்த பாவத்துக்கு ஒருவேளை பிராயஷ்சித்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரும்பவும் பரமேஸ்வரன் அம்பாளுடைய அந்த பாதபங்கஜங்கள் பரமேஸ்வரனுடைய லலாடத்துல வைக்கக்கூடியதான அளவுக்கு மகத்துவம் இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காக பரமேஸ்வரன் அம்பாளுடைய இந்த பாதபங்கஜங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியதான உதவினால சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து விட்டார். அந்த சந்தோஷம்தான் மன்மத சுரூபமாக பிரதிபலனமாகிறது அம்பாளுடைய திருவுடம்புல மறைமுகமாக இருக்கக்கூடியதான மன்மதனுடைய அந்த ஜெய ஜெயா அப்படிங்கிறதான சப்தம் அப்படின்னு பகவத் பாதர் அம்பாளிடம் சொல்கிறார். அம்மா, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த இந்த மன்மதன் பார்த்து விட்டானே, உங்க குடும்பத்தில் இருக்கிறதான கணவன் மனைவியினுடைய அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள், அவங்களுடைய விவகாரங்கள், இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த மன்மதன். ஆனா வெளியே சொல்ல முடியாதுன்னா உடம்பிலே வாயில்லை. அதனால அவ்வளவு ரகசியமாக இருக்கிறதான அந்த சதாசிவ குடும்பினியான பராசக்தி அங்க நடக்கிற விஷயங்கள் ஏற்கனவே இந்த திராவிட சிசுவான சங்கர பகவத் பாதர், ராமகிருஷ்ண கவி, திரு ஞான சம்பந்தர் இவர்கள் எல்லாமே திராவிட சிசுக்கள் தான். இப்ப சவுத் இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் அம்பாளை பொழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கூட திராவிட சிசு தான். திராவிட தேசத்திலிருந்து இருக்கிறதான ஒரு குழந்தை அப்படிங்கிறத அர்த்தம். இப்படி இவர்களால் எல்லாம் அம்பாளுடைய சர்வாங்கங்களையும் கவிதா ரூபமாகவும் பிரசம்சா ரூபமாகவும் எல்லாம் வர்ணிக்க முடிஞ்சிருக்கு. அப்பேற்பட்டதான அந்த அம்பாளுடைய பாதபங்கஜங்களுடைய தாடனத்தினால மன்மதன் சந்தோஷப்படுகிறான். அதைவிட சந்தோஷப்படுகிறார் பரமேஸ்வரன். அதைவிட அதிகமாக சந்தோஷப்படுகிறார் யாரு? மாயை. பரமேஸ்வரனுக்கு அம்பாளுடைய பாதங்கள் தன்னுடைய லலாடத்துல பட வேண்டும், சிரசுல பட முடியாது, லலாடத்துல முகத்துல பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படின்னா அதுவும் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப முக்கியமான அங்கம் எது உடம்புல அப்படின்னா அவர் துணையத்தம் தான். மற்ற எந்த தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் ஒருவருக்கு மட்டுமே, மூன்றாவது கண்ணு. அந்த ரொம்ப முக்கியமான அங்கத்துல அம்பாளுடைய பாதம் படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மாண்டங்களை எல்லாம் பரமேஸ்வரன் தன்னுடைய நெற்றிக்கண்களுக்குள்ள இழுத்துக் கொள்கிறார். பிரபஞ்சத்துல பூராவும் தர்மம் ஜெயிச்சு அதர்மம் அதிகமாகிவிட்டா பரமேஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சக்தி சுரூபமாக இருக்கக்கூடியதான இந்த சமஸ்த பிரம்மாண்டங்களையும் தன்னுள்ளே இழுத்துக் கொள்கிறார். அவர் ஆசைப்பட்டு இழுத்துக் கொள்கிறார். அவர் ஆசைப்பட வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா அவர் தான் சம்ஹாரமூர்த்தி, மகாருத்ரன் அவர் தான். அப்படிங்கிறதான ஆன்மீக அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அம்பாளுடைய பாதபங்கஜம் பரமேஸ்வரனுடைய லலாடத்திற்குதான மூன்றாவது கண்ணில படுறது. அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அம்பாளுடைய பாதபங்கஜத்தில் தான் அனைத்து பிரம்மாண்டத்திற்கு கூடியதான மகான்களுடைய ஜீவனம் இருக்கு. மோட்சம் முக்தி அப்படிங்கிறதான நிலை அடைந்ததான தேவி வாசகர்கள், இதர பக்தர்கள், மகான்கள், மகர்ஷிகள், முனிகள், பிரம்மாண்ட நாயகர்கள் அனைவருடைய ஜீவாத்மாவும் மோட்சம் கிடைத்துதான் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அடைக்கலமாக இருக்கிறது எங்க அப்படின்னா அம்பாளுடைய பாதபங்கத்துல. அந்த பாதபங்கஜத்தில் இருக்கக்கூடியதான ஆத்மாக்களுக்கு எல்லாம் சிவசாயுஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று அம்பாள் விரும்புகிறார். சிவஞான பிரதாயின்னேனு மகாநிதாசநாமத்துல சிவனிடம் கொண்டு சேர்ப்பது யாரு அப்படின்னா இந்த சக்தி தான். ஆகவே சக்தியினுடைய பாதம் என்னைக்கிடா படும் அப்படின்னு இவாளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரி பகவான் பரமேஸ்வரன் அம்பாளுடைய இச்சையை புரிந்து கொண்டு தான் படுகின்றதான ஒரு ஆசை, என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா, இந்த பாதத்தால தன்னுடைய திருநெற்று கண்ணுல ஒரு உதை வாங்கி கொள்ள வேண்டும். அப்படியானா அந்த பாதத்துல ஒட்டி இருக்கக்கூடியதான அனைத்து ஜீவாத்மாக்களும் ஜீவ கணங்களும் எல்லாம் பரமேஸ்வரனுடைய திருநெற்று கண்கள் வழியாக உள்ள புகுந்து சிவசாயுஜ்யத்தை அடைந்து அனைவரும் சிவனாகி விடுவார்கள். இப்படி எல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கு.
ஒரு மில்க் ஃபேக்டரியில போயிட்டு எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா 50,000 டியூப் வழியாக இங்கேருந்து அங்கேருந்து எல்லாம் போய் கடைசியில் பால் வெளியில் வரும். பால் பவுடராக வரும், இல்லை ஐஸ்கிரீமாக வரும், இன்னொன்றாக வரும். இது ஏன் இப்படிலாம் ப்ராசஸ் அப்படின்னா அப்படி இல்லைன்னா ப்ராசஸ். அது மாதிரி ஆன்மீகத்திலையும் பலவிதமான மார்க்கங்கள்ல சஞ்சாரம் செஞ்சு கடைசியில இந்த ஜீவாத்மாக்களுக்கு மோட்சம் அப்படிங்கிறதான முக்தி அப்படிங்கிறதான அம்பாளுடைய பாதத்துல வந்து அடைக்கலம் அடைந்து விடுகிறார்கள். இனிமே அம்பாள் வழியாக மட்டும்தான் சிவனை தீண்ட முடியும். சிவனை வேற யாராலையும் டச் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. சிவஞான பிரதாயின்னே நமஹா. சிவனை அடைய வேண்டுமானால் சக்தியினுடைய அனுகிரகம் தான் தேவை. சக்தி வழியாக மட்டும்தான் சிவனை அடைய முடியும். அருள் சுரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்பேற்பட்டதான இந்த ஜீவகணங்களுக்கு எல்லாருக்குமே பரமேஸ்வரன் சுரூபமாகி விட முடியும். காரணம் என்ன? ஒரு தடவை பரமேஸ்வரன் ஆகிவிட்டார்களானா அவர்களுக்கு மரணம் இல்லாமகிறது, அமரத்துவத்தை அடைந்து விடுகிறார்கள். இதே சௌந்தரலகரி இதுக்கு முன்னாடி சகோதர பகவத்பாதர் சொன்னார், அம்மா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான பிரம்மாதிகள் எல்லாரும் கடைசி காலத்துல அவங்களுடைய மூலஸ்தானத்துக்குள்ள மூல காரணத்துக்குள்ளே புகுந்து விடுகிறார்கள். ஒரே ஒருவர் மட்டும் மகாபிரளயத்திலையும் உயிர் வாழ்ந்து வருகிறதான ஒருவர் இருக்கார். அவர்தான் பரமேஸ்வரன் மகாருத்ரர். அவரை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்காய் அப்படின்னா, உன்னுடைய பாதிவிரதத்தை நிலைநாட்டுவதற்காக, நீ எப்பவுமே சுமங்கலியாக இருக்க வேண்டும், பதிவிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னுடைய கணவனான பரமேஸ்வரனுக்கு மட்டும் மரணமில்லாத நிலையை கொடுத்து நீ வைத்திருக்காயே அப்படின்னு சாக்தம். இங்க சாக்தத்தில் சக்தி தான் எல்லாரோட பெருசு. இது வைஷ்ணவமோ சைவமோ கிடையாது. இங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாமே வந்து சக்தி தான். எல்லாமே இங்க சக்திக்கு உட்பட்டதுதான். எல்லாருமே சக்திக்கு கீழே தான். அதனால இவ்வளோ ஓங்கி சொல்றாரு இந்த இடத்துல. அப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் தங்களுடைய மோட்சம் கிடைத்த பிறகும் கூட அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க மாட்டேங்கிறது. அவர்கள் தான் அடிமைகளாகத்தான் இருக்கார்கள். அந்த அடிமத்தம் போய் சிவனே ஆகிவிட்டார், அடிமை எஜமானன் ஆகிவிட்டார்னா அப்புறமா எஜமானுக்கு வர ஆள் கிடையாது, அவருக்கு மேல பெருசு. அத மாதிரி அனைத்து ஜீவ ஆத்மாக்களையும் அம்பாள் வந்து சிவனிடம் சேர்த்து அவர்களுக்கு ஏதாவது பிராரப்த கர்மம் நொட்டின்னு இருந்தது அப்படின்னா அதையும் தகனம் பண்ணி விட்டுடுறா. காரணம் என்னன்னா, சிவபெருமானுடைய திருநெற்றிக்கண்டிருந்து வர தாபத்துல பஸ்மீகிருதம் செய்யப்பட்டதான ஒரு பொருளுக்கு திரும்ப எப்பேற்பட்ட காரணத்தினாலையும் உடம்பு கிடைக்க முடியும். இனி ஒரு பிறவிங்கிறது ஒன்று இருக்காது. அப்படி இருக்க வேண்டுமானால் திரும்பவும் சக்தி தான் மனசு வைக்கணும். அப்படிதான் பண்டாசுரனை உற்பத்தி செய்கிறார் மந்தனுடைய பஸ்மராசியை எடுத்துக்கொண்டு. மகா கணபதியினால உண்டாக்கப்பட்டு பிரம்மனால நாமகரணம் செய்யப்பட்டவன் தான் பண்டாசுரன். கடைசியில் அவனுக்கு அம்பாளுமே திரும்ப போய் சேர வேண்டும். அம்பாளுடைய கரங்கள்னாலே அவனுக்கு காமேஸ்வராஸ்திரம் அப்படிங்கிறதான அஸ்திரத்தை பிரயோகம் செஞ்சு பண்டாசுரனும் அவனுடைய சோனிதபுரா அப்படிங்கிறதான பட்டணத்தையும் நித்த ஸ்ரீநகரம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே அடியா கவுத்துட்டாதையும். இப்படி பலவிதமான ஆன்மீக அர்த்தங்கள் இருக்கு. இதைத்தான் நாம் பார்க்கணுமே தவிர ஒரு பெண்ணான ஒரு மனைவியான பதிவிரதியான இந்த பெண் எப்படி தன்னுடைய கணவனுடைய நெத்தியில ஓங்கி உதப்பல் அப்படிலாம் பேசக்கூடாது. இதனுடைய ஆன்மீக அர்த்தமே வேற. இந்த ஆன்மீக தத்துவத்தை நாம் உணர வேண்டும். இப்பேற்பட்டதான இத்தனை யுகங்களாக ஒவ்வொருத்தரும் தபம் பண்ணி புண்ணியத்தை பண்ணி யோகையாக யஜ்ஞாதிகளை எல்லாம் பண்ணி மோட்சத்துல அடைஞ்சு விட்டார். அந்த மோட்சம் எல்லாம் அம்பாளுடைய பாதத்துல சரண தூணிகளாட்டமா தான் இருக்கு. எல்லாமே பிரம்மாண்டங்களே அம்பாளுடைய சரண தூணிகள் அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளும் அம்பாளுடைய இந்த பாதத்தை ஒட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கார்கள். அந்த பாதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பேட்ச பூராவுமே ஏதோ ஒரு நேரத்துல அம்பாள் வந்து சிவனுடைய திருநெற்றி கண்ணுக்குள்ள ஸ்வாஹா அப்படின்னு போட்டுடுறா. அதான் உதைக்கிறது இப்படி போட்டிருக்காரு. சும்மா போட்டா சில விஷயங்கள்லாம் ஒட்டினதெல்லாம் கீழே விழாது அல்லவா? நம்ம நல்லா போட்டுனா தட்டு தட்டுனா தான் ப்ராப்பரா எல்லாமே கீழ் விழுந்துடும். ஒரு ஸ்பூன்ல ஒரு ஐட்டத்தை எடுக்கிற நேரத்துல சும்மா அப்படி போட்டா எடுத்துட்டு ஸ்பூன் ஒட்டின்னு இருக்கும். நன்னா ஒன்று குறைஞ்சு விட்டோம்னா அந்த ஸ்பூன் இருக்கிறது எல்லாம் கீழே விழுந்துடும். அது மாதிரி இந்த பாதத்தால எட்டி உதைச்சா அப்படிங்கிற நேரத்துல சர்வ ஜீவராசிகளும், சில பேருக்கு வந்து சிவனும் வேண்டாம், அந்த அம்பாளுடைய பாதம் மட்டுமே போறணுங்க பிடிச்சு உட்காந்துக்கு வழி உண்டு, அவர்களையும் சேர்த்து உள்ள தள்ளி விடுற மாதிரி மொத்தம் டோட்டல் பேட்ச் அதுக்குள்ள போயிடும். அப்படி அனைவருக்கும் வந்து சிவசாயுஜ்யம் அப்படிங்கிறதான தத்துவத்தை அடைய முடியும், அடைய வேண்டும் என்பதற்காக சிவனும் சக்தியுமாக சேர்ந்து நடத்துகின்றதான ஒரு லீலை, ஒரு அபியாசம் அல்லது ஒரு செயல்தான் இந்த சிவசக்தி லீலை அப்படிங்கிறதான இந்த முக்கியமான கிரியை. இங்க பண்ணியிருக்கிறதான சோத்திரத்தினுடைய அர்த்தம் அதுதான். அதெல்லாம் நாம வந்து வேறு விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது போல வந்து காமசாஸ்திரத்துல நிறைய வியாக்கியானம் இருக்கு. ஆதிசங்கர் பகவத்பாதரே எழுதியிருக்கார். நாம் ஆன்மீக முறையில சிந்திக்கிற நேரத்தில் ஆன்மீகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆன்மீக தத்துவத்தை நாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேற விஷயத்தை பத்தி கத்துக்கலை, அதுக்கு பிரசஸ்தியும் இல்லை, அதெல்லாம் சைலண்ட். இப்போ இங்கிலீஷ் வார்த்தைகள்ல பல ஸ்பெல்லிங் வந்து சைலன்ஸ் இருக்குமல்லோ, அது மாதிரி அதெல்லாம் சைலண்ட். அதுக்கெல்லாம் அங்கே இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஒரு குழந்தை வந்து எவ்வளவு பெருசானாலும் அவன் தாயாரிடம் இருக்கிற நேரத்தில் அவனுக்கு காமாசக்தி கிடையாது, அதுக்கு பிரசஸ்தி அங்கே இல்லை. அங்க அம்மா பிள்ளை அப்படிங்கிறதான ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அங்கே ஓங்கி இருக்கும். அதுபோல ஆன்மீக விஷயங்களை கத்துக்கின்ற நேரத்துல இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் வந்தாலும் இதுல வந்து ஆன்மீகத்தினுடைய அர்த்தத்தை தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இதனுடைய கெட்ட பலனை கொடுக்கக்கூடியதான எந்த விஷயத்தையும் நாம் நினைச்சு பார்க்க கூடாது அப்படிங்கறத வந்து
ஆன்மீகத்தை கத்துக்கக்கூடியவருக்குள்ளதான ஒரு கடமை. அதைத்தான் எல்லா குருநாதர்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் இருக்கிறதான மகத்துவம். அப்படி மகா திரிபுர சிந்தையான பராசக்தியினுடைய பாத பங்கஜங்கள் பரமேஸ்வரனுடைய லலாடத்தில் இருக்கக்கூடியதான திருநெற்றியில் இருக்கக்கூடியதான அந்த 3வது கண்ணுல ஓங்கி உதைக்கப்பட்டது. அதிலிருந்து அந்த பாதத்துல அணிந்திருக்கக்கூடியதான அணிகலனான பாதசரத்திலிருந்து கிளு கிள அப்படிங்கிறதான சத்தம் வந்ததை மன்மதன் தன்னுடைய ஜெய ஜெயா அப்படிங்கிறதான அர்த்தமாக பாவனை பண்ணி கொள்கிறான் அப்படின்னு பகவத் பாதர் நினைச்சு பார்க்கிறார். பராசக்தி அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இல்லை சங்கரா அவனுடைய நினைப்பு தப்பு அப்படின்னு. ஏன்னா சக்தி தானே சங்கரனுடைய புத்தி வழியாக இதையெல்லாம் தோன்ற வைக்கிறாள், எழுத வைக்கிறாள். ஆகவே இது நடந்ததாகத்தான் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை. பகவத் பாதர் சும்மா உட்காந்து பண்ண மாட்டார். ஆனா இதனோட ரியாலிட்டியை இவ்வளவுதான் நம்ம திங்க் பண்ணணும். ஆன்மீக வடிவத்துல, அதாவது ஆன்மாக்களுக்கெல்லாம் சாயுஜ்ய பதவியை கொடுப்பதற்காக அம்பாள் தன்னுடைய பாதத்தில் அடைக்கலம் அடைந்ததான அனைத்து ஜீவராசிகளையும் பரமேஸ்வரனுடைய 3வது கண்கள் என்கிறதான யத்ன குண்டத்துக்குள்ள சமர்ப்பணம் செய்து விடுகிறாள் அப்படிங்கிறதான ஒரு பாவனையைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேச்சுரலாகவே பார்வதி பரமேஸ்வரனுக்குள்ள இப்படி அடி வாங்கினாலும் உதச்சினாலும் சண்டை போட்டினாலும் நமக்கு பத்தி கவலைப்படல. அதெல்லாம் ஆன்மீக விளையாட்டுகள். அதுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல மனித உடம்பு வச்சுட்டு நம்மளால இந்த பஞ்சேந்திரியங்களோட கேர் ஆஃப்ல சில விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ண முடியாது. இதெல்லாம் மனோவாச்சா மகோச்சரகா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்ற மாதிரி மனசுக்கும் வாக்குக்கும் எல்லாம் மேல்பட்டதான ஒரு நிலைதான் இந்த ஆன்மீக நிலை. சாதா ஆன்மீக நிலை கிடையாது, இதுல அட்வான்ஸ் ஆன்மீக நிலை. ஆகவே பகவத் பாதர் இங்க இந்த ஸ்லோகத்துல ரொம்ப பிரமாதமாக எடுத்து சொன்னார். மன்மதனுடைய ஒரு அச்சீவ்மெண்டையும் பரமேஸ்வரனுடைய விருப்பத்தை சாதித்து கொடுத்ததான பராசக்தி. அதாவது இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பராசக்தி பரமேஸ்வரன் ஆசைப்பட்டா கூட அந்த அவருடைய எண்ணத்தை சாதித்து கொடுக்கிறாள். அந்த பரமேஸ்வரனுடைய எண்ணங்களை சாதித்து கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி என்பவள் சாதா மனிதர்கள் விரும்பக்கூடியதான விஷயங்களை அவர்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவலானா அவர்களுடைய பக்தியை எடுத்துக்கொண்டு அந்த பக்திக்கு ஏற்ற மாதிரியான பலனை நிச்சயமாக கொடுப்பாள் என்பதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு உத்தமமான கொள்கையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பரமேஸ்வரனோட இச்சையை பூர்த்தி பண்ணக்கூடியதானவள் அப்படி என்றால் அந்த பராசக்தி என்பவள் நிஜமாகவே பராபராயாக இருக்கக்கூடியவள் தான். பறைக்கும் பறையான சக்தியானவள், பிரம்மாண்ட நாயகி, மகா சாம்ராஜ்யசாலினி, பரபிரம்மஸ்வரூபிணி அப்படிங்கிற நாமத்துக்கு சமயோஜிதமாக இருக்கக்கூடியவள் என்பதான ஒரு தத்துவத்தை தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பயபக்தி சிரத்தையோடு நாமளும் இந்த நாமங்களை சொல்லி, அம்பாள் அங்கு எட்டி உதைச்சிருக்கா, நாம் அதுக்கு பதிலாக அம்பாளுடைய பாதத்தை நம்மளுடைய நெற்றியில, லலாடத்துல, மாறுல, விசுத்தி சக்கரத்துல, ஷடாதார சக்கரங்களையும் நான் ஒத்தி 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 எடுத்துக்க வேண்டும். தியான யோகாதிகள் செய்யற நேரத்துல இதெல்லாம் நிஜம்தானா, இப்படி எல்லாம் இதெல்லாம் நினைவு கனவுகள் தானே அப்படி நினைச்சா கூட பரவாயில்லை, நினைவு கனவுகளாகவே இருந்துக்கட்டும். இந்த பஞ்சேந்திரியங்களை வைத்துக்கொண்டு, பஞ்ச கர்மேந்திரிய பஞ்ச ஞானேந்திரியங்களை வைத்துக்கொண்டு இவ்வளவுதான் அனுபவிக்க முடியும், இதுக்கு மேல ஒன்று அனுபவிக்க முடியாது. ஆகவே இதையே நாம் இதை அனுபவிக்கிறதே ரொம்ப ரேரஸ்ட். கோடி ஜனங்கள்ல 1-2 ஆளுக்கு தான் இந்த மாதிரி புத்தியே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால மொத்தம் 800 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கா அந்த பூலோகத்துல. அதுல ப்ராபபிளி 10,000 பேர் கூட இருக்க மாட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நினைச்சு பார்க்கக்கூடியவர்கள். ஆகவே நாம் பயபக்தி ஸ்ரத்தையோட நம்மளுடைய சிறு குழந்தைகளுடைய பாதங்களை நம் சிரஸ்திலையும் மூக்கிலையும் கண்ணிலையும் தலையிலையும் எல்லாம் வச்சிருந்து ஆனந்தப்படுகிறது போல அம்பாளுடைய திருப்பாதத்தை பரமேஸ்வரன் கூட தன்னுடைய லலாடத்துல வைத்துக் கொண்டு மகிழ்ந்து 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 அவருடைய ஞானாகூதியை சமர்ப்பணம் செய்கிறார் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை தான் பகவத் பாதர் தைரியமாக அம்பாள் தன்னுடைய புத்தியில் உட்கார்ந்து தனக்கு தோன்ற வைத்ததான இந்த சித்தி மகாத்மத்தை தான் இந்த ஸ்தோத்திரம் வழியாக எடுத்து சொல்லுகிறார். இனி ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அத்தனை பேருடைய தலையும் மயான பூமி, 8 விதமான மயான பூமிகள் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் இருக்கு. அதனால நாம பல விஷயங்களை நம்ம கிரகிக்கிறோம். ஆனா இதெல்லாம் மயானத்துல நெருப்பிடப்பட்டு பஸ்மமாகி போகிறது. பரமேஸ்வரனுக்கும் இதே மாதிரி ஒரு தலை இருக்கு. அவருடைய தலையிலையும் இதே மாதிரி 8 விதமான மயான பூமிகள் இருக்கு. அதுல அக்னி கோணத்துக்கும் வாயு கோணத்துக்கும் நடுவே தான் இந்த ப்ரூமத்தியம் என்பது வருது. இந்த ப்ரூமத்தியத்தில் இருக்கக்கூடியதான 3வது கண் இது எப்பவுமே நெருப்ப வெளியில ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். 8 திக்குகளுக்கு 8 விதமான மயானம் இருக்கிறதாக தந்திர சாஸ்திரம், மகாபைரவ தந்திர சாஸ்திரங்கிறது சொல்றது. அட்டகா ஸ்மசான பூமி, கோலகிரி ஸ்மசான பூமி, ஜெயந்தி மயான பூமி, சரித்திரமயான பூமி, பிரயாக மயான பூமி, கர்ணோட்ட ஸ்மசானம், தேவி கோட்ட ஸ்மசானம், சக்கரதீர்த்த ஸ்மசானம். இப்படி 8 விதமான மயானங்கள் 8 திக்குகளாக நம்மளுடைய தலையில் இருக்கு.
அந்த ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து ஈஸ்ட், பேக் சைடு வந்து வெஸ்ட், லெஃப்ட் சைடு வந்து நார்த்து, ரைட் சைடு வந்து சவுத்து. இந்த ரெண்டு திக்குகளுக்கு நடுவே வருது ஒரு அந்த குவார்டர். அது வந்து ஒன்று முதல்ல அக்னேய கோணு, அதாவது அக்னேய திக்கு, அப்புறமா வந்து நிர்யதி திக்கு, அப்புறம் வாயு திக்கு, அப்புறமா வந்து ஈசான திக்கு. இந்த ஈசான திக்கு தான் மகாகாலம். உஜ்ஜயினி இருக்கிறதான மகாகாலத்தை வந்து ஈசான மயானம் அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறார். இப்படி 8 விதமான மயானங்கள் நம்மளுடைய சிரஸ்ல இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சிரஸ்லும் இருக்கு. பரமேஸ்வரனுக்கு நிச்சயமாக இருக்கு. அந்த மயானத்துல தான் எல்லா விதமான பாவங்களையும் எல்லா விதமான பிராரப்தங்களையும் பராசக்தி தீர்த்து கொடுக்கிறார். அதுக்கு அம்பாளுடைய பாதங்களை சரணாகதி அடைந்தவர்களுக்கு அம்பாள் வந்து இந்த உபாயமாக எல்லாத்தையும் அந்த அக்னிகளை தூக்கி போட்டு நெருப்புல போட்டுடுறார். அப்ப இந்த பிரூமத்தத்துல வந்து பரமேஸ்வரனுடைய 3வது கண் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் அம்பாள் தன்னுடைய பாதத்தால ஓங்கி மிதிக்கிறான். அந்நேரத்துல அந்த பாதத்துல ஒட்டி இருக்கக்கூடியதான அனைத்து ஜீவராசிகளும் ஜீவாத்மாக்களும் நாமெல்லாம் முக்தி கிடைச்சிருக்குங்கிறத நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த முக்தி கிடைச்சவங்களுக்கு எல்லாம் இனி மோட்சத்தை கொடுக்க வேண்டும். முக்தி வந்து சாதாரணமாக உடம்புக்கு பந்த பாசங்கள்ல இருந்து ஷட்வைரிகள் இருந்து இதுல இருந்தால் முக்தி. ஆத்மாவுக்கு தான் மோட்சம், ஜீவனுக்கு தான் முக்தி கிடைக்கிறது. அப்ப ஆத்மாவுக்கும் இருக்கிறதான அந்த நிலையை பரமேஸ்வர சாயுஜ்யமான இறைவனுடைய அந்த நெருப்புக்குள்ள போட்டு அதை வந்து ஸ்புடம் பண்ணி அதை ஒண்ணுமே இல்லாமாக்குறது, இனி ஒரு ஜென்மாங்கிறதான ஒரு நிலையை ஏற்படாதும்படியான அளவுக்கு மாற்றுகின்றதான ஒரு ஆன்மீகமான ஒரு குப்த கிரியைதான் அம்பாள் செஞ்சு இந்த ஆத்மாக்களுக்கு ஒரு உபகாரத்தை செய்கிறாள் தேவி என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிருஷா கிருத்வா கோத்ர ஸ்கலனமத வைலக்ஷணமிதம் லலாடே பர்த்தாரம் சரணகமலே தாடயதிதே சிதாதந்தசல்யம் தகனகிருதமுன்மீலிதவதா துலாகோடீக்வாணைஹி கிலிகிலித மீஷானரிபுணா. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம்.